ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்ற ஊழியத்தை திருநெல்வேலி மாவட்டத்தை மையமாக வைத்து தேசம் முழுவதும் விரும்பி அழைக்கிற அயல் தேசங்களிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 22 வயது வாலிபனாக ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம், ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நீண்ட ஊழிய அனுபவங்களிலே ஏராளமான வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தவும், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அவர்கள் வரவும், வட இந்திய மாநிலங்களிலே நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு மிஷனரிகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான வாலிபர்கள் நடுவிலே ஆண்டவர் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது அவருடைய அநாதி தீர்மானம், அவருடைய கிருபை, அடிமைக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திருச்சி மாநகரிலே மொராய் சிட்டியிலே வைத்து கிராம மிஷனரி எழுப்புதல் இயக்கத்திலிருந்து வாலிபர் கூடுகை ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சிறப்பு செய்தியாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் இந்த வாலிபர் கூட்டத்தை நடத்துகிறார்கள். பிரியமானவர்களே, கிராம மிஷனரி இயக்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அன்பு சகோதரர்கள் டேவிட் கணேசன் அவர்கள், சௌர் சந்தோஷ், சௌர் ஜேக்கப் அவர்களோடு இணைந்து பல காரியங்களை இந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே அன்பு சகோதரனை எனக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். உலக அளவிலே ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் இப்பொழுது இல்லை நம் நடுவிலே. அவர்கள் யூத இனத்தை சேர்ந்தவர்கள். ஒரு நாள் ஆண்டவர் அவர்களுக்கு நரகத்தை காண்பித்தார். உள்ளே இருந்து கூக்குரல், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த தரிசனத்திலே அந்த ஊழியர் பார்க்கிறார், நிறைய வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து விழுகிறார்கள். அந்த நரக காட்சியை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய குரல் அவருக்கு ஒலிக்கிறது. நரகத்தை பார்க்கிற அந்த பகுதியை உன் காலை வைத்து மூடி மறைத்துக்கொள் என்று. இவர் அந்த தரிசனத்திலே தன் 2 கால்களையும் அந்த இடத்திலே வைக்கும் பொழுது நரகம் முற்றிலுமாய் மறைக்கப்படுகிறது. வந்து விழுகிற வாலிபர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னாராம், வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்துவது உன்னுடைய ஜெபம், நீ அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த தரிசனத்தை பெற்ற அந்த மனிதர் அந்த நாள் முதல் வாலிபர்களுக்கென்றே உலகம் முழுவதும் கூட்டங்களை நடத்தினார்கள். அதே போல இந்த பாரத தேசத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடினார். அவர்தான் டேவிட் கணேசன். இந்தியாவின் திறப்பிலே நிற்கவும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவும், வாலிபர்களை ஆண்டவர் பால் ஈர்த்து கொள்ளவும், வாலிப வயதிலேயே இதே போன்ற ஒரு தரிசனத்தை பெற்ற அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களுக்கு இந்த தீராத ஒரு தாகம், ஆத்தும பாரம் உள்ளத்திலே கொழுந்துவிட்டு எரிகிறபடியினால் அவர்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மோகன் சி லாசரஸ் அவர்களும் அன்பு சகோதரனோடு இணைந்து இந்த வாலிபர் கூட்டத்திலே 1 லட்சம் வாலிபர்களை சந்திக்க இருக்கிறார்கள். சந்திக்கப்பட்ட இந்த வாலிபர்களை கொண்டு ஒரு 25,000 கிராமங்களிலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். வருகிற ஆகஸ்ட் 15 நடைபெறுகிற இந்த வாலிபர் கூட்டத்திலே சந்திக்கப்படுகிற வாலிப பிள்ளைகளில் ஒரு 25,000 கிராமங்களிலே இவர்களை கொண்டு
ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கடவுள் கொடுத்த தரிசனம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கூட்டம் கூட்டமாய் வாருங்கள். சபை சபையாய் வாலிபர்கள் கடந்து வாருங்கள். பெற்றோர்களே, உங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். வாலிபர்களைத்தான் ஆண்டவர் இந்த இறுதி கால எழுப்புதலுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி நாட்களை குறித்து பேதுரு தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்து பேதுரு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்களைத்தான் உலகம் எங்கிலும் திருச்சபையின் வளர்ச்சிக்கான சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால் அழைக்கப்பட்ட அத்தனை வல்லமையான ஊழியர்களுமே வாலிப வயதிலே தாங்கள் அழைக்கப்பட்டார்கள், தேசத்தை கலக்கினார்கள். நீங்கள் எந்த தேசத்தின் எழுப்புதலை எடுத்துக்கொள்ளுங்கள், இவான் ராபர்ட்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், இனி எத்தனை எழுப்புதல் மிஷினரிகள் உண்டு, கால்டுவெல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருமே இளம் வயதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேசத்தை கலக்கினார்கள். இன்றைக்கும் இந்திய தேசத்தை கலக்குகிற இந்த பணியிலே வாலிபர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களே, நீங்கள் வாருங்கள். சாதாரணமான நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறார். வாருங்கள், கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்க எழும்பி வாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது நடைபெறப்போகிற வாலிபர் கூட்டத்துக்காக கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே மன்றாடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த தேசத்துல உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் ஆத்தும தாகத்தையும் பெற்றுக்கொண்ட வாலிபராய் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் மூலமாய் நடைபெற போகிற இந்த வாலிபர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆண்டவரே உம்மேல் அன்பு கொண்ட உம்முடைய ஆற்றலால் ஈர்க்கப்படுகிற ஒவ்வொரு வாலிபனையும் வாலிப பிள்ளைகளையும் லட்சக்கணக்கிலே இந்த மொராய் சிட்டிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவீராக. சபை தலைவர்களுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அனுப்புகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுப்பீராக. பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை இந்த கூட்டத்திற்கு அனுப்ப எந்த தடையும் இல்லாமல் அனுப்பி வைக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, வாலிபர்களை எதிர்பார்த்திருக்கிற மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த மைதானத்தில் இரு கரம் விரித்தவராய் ஆவலோடு காத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாலிபர்கள், எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர உதவி செய்தார்கள். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த மாபெரும் பணிக்கான பொருளாதார தேவைகள் அனைத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரத்திலிருந்து இவ்வளவு நாளும் இந்த ஊழியத்தின் பொருளாதார தேவைகளை சந்தித்து வருகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த சிறப்பு கூடியக்கென்று தேவைப்படுகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்களை ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு சகோதரர் டேவிட் கணேசன் மற்றும் அவருடைய ஆண்டவரே உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏக சிந்தையாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைத்து இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.